ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் விளாக் சேனல். இப்போ என்னோட வீடியோஸ்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கும் ஒரு 3 வீடியோஸ், பழைய வீடியோஸ் வந்து நார்மல் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அழகாக போட்டிருந்தேன். 3மே நல்ல வியூஸ் இருக்கு, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து லைனிங் பிளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதே மாதிரி பார்ட்டா பிரிச்சு தான் போடுறேன். நிதானமா பொறுமையா கவனிச்சு பாருங்க, ஈஸியா நம்ம ஃபிட் பண்ணிடலாம். லைனிங் துணி மட்டும்தான் எடுத்து மூடிய பக்கம் நம்ம பக்கமும் ஓப்பனா இருக்கிற பக்கம் நமக்கு எதிரையும் வச்சுட்டு நான் கட் பண்றேன். லைனிங் பிளவுஸ் தைக்கிறதுக்கு நார்மல் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதாவது நம்ம இழுத்து கொஞ்சம் அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சாதான் நல்லா இருக்கும். லைனிங் பிளவுஸ் சாதா பிளவுஸ் அளவு எடுத்து அதுல இருந்து 1/4 இன்ச்சு லூஸ் விட்டுக்கோங்க. அப்படின்னாதான் நம்ம அது வந்து டபுள் கிளாத் இல்லையா, ஃபிட்டிங்கா இருக்கும். பாருங்க, பின்பக்க பிளவுஸை போட்டு எந்தெந்த அளவை நான் மட்டும் மார்க் பண்றேன்றத மட்டும் உன்னிப்பா பாருங்க. 4-5 அளவு தான், வேற எதுவுமே கிடையாது. ஆம்கோல், கழுத்தோட அளவு, அப்புறம் வந்து பிளவுஸோட உயரம், பின்பக்க உயரத்தை ஒரு மார்க்கு, நெக்ஸ்ட் கழுத்தோட அகலம், அடுத்து ஷோல்டரோட அகலம். இவ்வளவுதான். இந்த 5 பார்ட் தான் நான் குறிச்சிருக்கேன். எல்லாமே ரெடி அளவு குறிச்சிருக்கேன், அதை நல்லா பாருங்க. இப்ப நான் ரெடி அளவுல ஒரு லைன் போட்டுட்டு ஸ்டிச்சிங்க்கு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரியே போட்ட லைனுக்கு மேல பாருங்க, தையலுக்கு 1/4 இன்ச்சு கழிஞ்சு விட்டுருக்கேன். இதுக்கு மட்டும் ஏன் தையலுக்கு மேல 1/4 இன்ச்சு விடாம கீழே இறக்கிருக்கேன் அப்படின்னா, கழுத்து பகுதிக்கு கழுத்து வந்து அவங்க இந்த விட இன்னும் 1/4 இன்ச்சு இறக்கம் கேட்டாங்க. அதனாலதான் உள்ள அளவை விட இன்னும் 1/4 இன்ச்சு நான் இறக்கியிருக்கேன். இவ்வளவுதான். ஸ்டிச்சிங்க்கு கரெக்டான அளவை குறிச்சிட்டு ஸ்டிச்சிங்குரிய அளவை நம்ம குறிச்சிடுறோம். இவ்வளவுதான், சிம்பிள். அவங்களோட மார்பு சுற்றளவு வந்து 9.5 வந்துச்சு. நான் 9.5 அளவுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதுல இருந்து ஸ்கேல் வச்சு இன்னொரு லைன். அது எதுக்குன்னா நம்மளோட எக்ஸ்ட்ரா துணி நம்ம விடுறதுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அழகா கழுத்தோட நெக் வந்து கவர் பண்ணிடுவோம். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்க, அப்படின்னா தான் அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாம பிளவுஸ் வந்து நீட்டா வரும். நமக்கு வந்து லைனிங்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அழகா ஃபிட்டா நம்ம கட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, சாரி பிளவுஸும் லூஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம அதோட அளவை கரெக்டா அதுல போட்டு ஃபிட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ ஈஸியா இருக்கான்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எப்பயும் நார்மல் பிளவுஸ் வெட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லைனிங் அது மேல போட்டு சாரி பிளவுஸ்ல போட்டு அதே மாதிரியே அதே அளவுக்கு கட் பண்ணுவாங்க. அப்ப ஏற்ற இறக்கங்கள் வரும். இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம தையலுக்கு போடுற இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. தைக்கும் போது அதை அளந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அர்க்காத் பண்ணிருக்க அளவை வச்சு அப்படியே மடிச்சு அடிச்சிடலாம். நான் எப்பயுமே அப்படிதான் செய்வேன். பின்பக்கம் எடுத்ததுமே நெக்ஸ்ட் நான் அடுத்து எடுக்க போறது வந்து எப்பயுமே துணியை திருப்பி போட்டு கைப்பக்கம் தான் எடுப்பேன். 4 ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கைப்பகுதி 2 கை எடுக்கணும் இல்லையா, அதனால 4 மடிச்சு தச்சிருக்கேன். இதுலயும் அப்படிதான் சமமாக்கு ஒரு லைனு, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இது வந்து 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து இந்த கை வந்து 3/4 மாடல், ஓகேங்களா? அதனால நான் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 10 இன்ச்சு வச்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க அளவுக்கு அளந்து அந்த அளவுக்கு நான் 10 இன்ச்சு வச்சிருக்கேன். பிளவுஸ் காட்டுறேன் பாருங்க. நல்லா ஆரி ஒர்க் பிளவுஸ். ஆரி ஒர்க் வந்து எப்படின்னா அதுல ஸ்டிச் பண்ணல. இந்த பிளவுஸ் வந்து எங்களோட நாங்களும் ஒரு சின்ன கடை வச்சிருக்கோம் வீட்லயே, ஜவுளி கடை மாதிரி. அந்த கடையில தான் அவங்க விட்டு எடுத்தாங்க. அவங்க அதுலயே எங்களுக்கு தச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டயே கொடுத்துட்டாங்க. நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றப்ப நமக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். கைப்பகுதியை ஃபில்லா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து முன்பக்கத்துக்கு வந்து நம்ம எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பின்பக்க அளவை அப்படியே போட்டு தான் முன்பக்கம் எடுப்பேன். பின்பக்க அளவை போட்டு ஸ்கேல் வச்சு கை வச்சு சும்மா சாப்பீஸ்ல மார்க் பண்ணாதீங்க. ஸ்கேல் வச்சு நீட்டா மார்க் பண்ணுங்க. நான் எப்படி மார்க் பண்றேனோ அதே மாதிரி அந்த ஆம்கோல் சைடு கை சுற்றளவுல வர சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நான் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்குவேன். அது ஒண்ணுதான். பின்பக்க அளவுல இருந்து முன்பக்க அளவுக்கு ஒரு மாற்றம். அது என்னன்னா அந்த 1/4 இன்ச்சு. அது எதனால அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நம்மளோட இது
டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த துணி வந்து சுருங்குறப்ப அந்த அளவு கரெக்டா வரும். நெக்ஸ்ட் முன்பக்க அளவை வந்து அளவு பிளவுஸ்ல போட்டு முன்பக்க கழுத்து என்ன இறக்கம் இருக்கோ அதை அப்படியே போட்டுருவேன். நம்ம இன்ச்சு டேப் வச்சு அளக்கணும்னு அவசியமே இல்லை. கரெக்டான அளவுல ஒரு மார்க்கிங், அது பக்கத்துல 1/4 இன்ச்சு தையலுக்கு. எல்லாமே நம்ம நோட் பண்ண போக வேண்டியது ஒரே விஷயம் தான், கரெக்டான மார்க்கிங், அதுல இருந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு. அந்த பாருங்க எவ்வளவு அழகா குறிச்சிருக்கேன்னு. குறிக்கும் போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டிச்சிங்க்கு இல்லாம நான் முதல் லைன் போட்டேன். அதுக்கப்புறம் நான் நோட் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதே தான் நானும் அதே மிஸ்டேக் தான் பண்ணேன். கொஞ்சம் அவசரப்பட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். நான் கேமராவையும் பார்க்குறேன், இதையும் பார்க்குறேன்னா எனக்கு கொஞ்சம் அப்பப்போ இந்த ஷேக்கிங் ஆகும் எனக்கு. நெக்ஸ்ட் கழுத்து பகுதியை ஜாயின் பண்ணியாச்சு. ஆம்கோலோட ஒரே அளவு மட்டும்தான், சாரி ஆம்கோல் இல்லை, நம்மளோட மெயின் டாட்டோட ஒரு அளவு மட்டும்தான் எடுக்க போறோம். அந்த ஒரு அளவு கரெக்டா மார்க் பண்ணிட்டு கழுத்து எவ்வளோ இன்ச்சு வச்சிருக்கீங்களோ அதோட 1 இன்ச்சு பிளஸ் ஜாயின் பண்ணிட்டு நடுவில் நான் ஒரு கோடு போட்டேன்னா அதுதான் மார்க்கிங்கு. சிம்பிள் அண்ட் பெஸ்டா டக்குன்னு நம்ம மெயின் டாட் பிடிச்சிடலாம். வேற எந்த ஒரு அளவுமே நீங்க அளக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பக்கமும் அந்த பக்கமும் இங்கிட்டு 2 இன்ச்சு விட்டுருப்பேன். அந்த பக்கம் ரொம்ப பெரிய பார்டர் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா 2 இன்ச்சு எடுங்க. கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சிச்சு அப்படின்னா 1.5 இன்ச்சு எடுத்தா போதும். மேக்சிமம் 1.5 2 எந்த அளவுனாலும் நீங்க வைக்கலாம். உங்களுக்கு பிளவுஸ் கரெக்டா வரும். என்னோட மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மார்க்கிங்ல மட்டும் கரெக்டா கட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நம்மளோட இருக்கிறதுலே முன்பக்க அளவுலயே நம்ம பிடிக்கக்கூடிய முக்கியமான பகுதி எதுன்னா அந்த மெயின் டாட் தான். அந்த டாட்டை மட்டும் கரெக்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி மார்க் பண்ணிருக்கேனோ அதே மாதிரி முன்பக்கம் ஈஸியா கட் பண்ணி எடுத்தாச்சு. முன்பக்கம் எடுத்தாச்சு, பின்பக்கம் எடுத்தாச்சு, கை பகுதி எடுத்தாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஊக்குப்பட்டிக்காண்டி ஒரு அந்த கழுத்து பீஸா அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். இவ்வளோ இன்ச்சுன்னு நான் மெஷர்மெண்ட் கிடையாது, நான் குத்து மதிப்பாக எடுத்துக்குவேன். நீங்கள் மேக்ஸிமம் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் பட்டி. என்னோட வீடியோஸை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். பட்டி பகுதியை வந்து நான் அப்படியே கட் பண்ணி தான் எடுப்பேன். எடுத்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது தான் அதுக்கான கரெக்டான அளவு எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். என்னோட பழைய வீடியோஸ் போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிளவுஸ் பாருங்க, நம்ம ஒர்க் இருக்கிறதுனால அந்த மல்லு கேன்வாஸ் துணியோட இருக்கு. நான் கேன்வாஸ் துணிலாம் ரிமூவ் பண்ணல, அதோட அப்படியே லைனிங் கிளாத்தையும் போட்டு வச்சுட்டேன். அப்பதான் கொஞ்சம் ஸ்டிஃபா நல்லாவும் இருக்கும் பிளவுஸ் தைக்கவும். அதனால நான் கேன்வாஸ் துணியெல்லாம் ரிமூவ் பண்ணல. பிளவுஸ் நல்லா திக்கா டார்க்கா நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கை வந்து 3/4 மாடல் கை அந்த டிசைன் கொடுத்துருக்கிறதுனால அந்த இடத்துல தான் நம்ம கை எடுக்கணுன்றதுக்காக முதல்ல நான் ஸ்டார்டிங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கைப்பகுதி தான் எடுத்தேன். கைப்பகுதியை மடிச்சு போட்டுட்டு தான் எடுத்தேன். எப்பயுமே இந்த மாதிரி இருக்கிற பிளவுஸுக்கு ஆம்கோல் கிட்ட ஒரு ஒட்டு கொடுக்குற மாதிரியான அவசியங்கள் தான் வரும். நம்ம கரெக்டா எந்த இடத்துல மடிக்கணும் அப்படின்ற அளவை பார்த்து அந்த துணியை போட்டு கரெக்டா எடுங்க. எக்ஸ்ட்ராவா துணி விட்டு வெட்டுங்க. அதுதான் லைனிங் பிளவுஸ் கட் பண்றதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, நார்மலா நம்ம வெட்டியிருக்க லைனிங் கிளாத்தை விட பிளவுஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் அதிகமாவே விட்டு கட் பண்ணணும். அவ்வளவுதான். இது மட்டும்தான் நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அந்த பாருங்க, எக்ஸ்ட்ராவா 1/4 இன்ச்சு தான் விட்டு தான் வெட்டுறேன். சூப்பரா இருக்கும். ஃபினிஷிங்கா இருந்துச்சு. பிளவுஸ் ஸ்டிச்சிங்கும் அழகா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட மெத்தட் படி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிருக்கீங்க, கமெண்ட் பண்ணீங்க. இப்போ எனக்கு கமெண்ட் வர்றதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, நீங்க இப்படி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மெத்தட் ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. நான் என்னட்ட இருக்கிறதையும் நான் மாத்திக்கிறேன். என்னோட தப்பையும் நானும் திருத்தணும் இல்லையா? நான் தான் இருக்கிறதுலே பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்றேன். இன்னும் இதை விட பர்ஃபெக்டா பண்ண முடியும் சிஸ்டர், நீங்க இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா சொல்லி கொடுங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிராஸ் கிடையாது, அதனால நீங்க கிராஸ்ல போட்டு எடுத்துடாதீங்க. லைனிங் நேர்ல எடுத்தீங்கன்னா துணியிலையும் நேர் பீஸே எடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. லைனிங்க கிராஸ்ல எடுத்துட்டு துணியை நேர் எடுக்காதீங்க, இல்ல துணியை கிராஸ்ல எடுத்துட்டு லைனிங்கை நேர்ல எடுக்காதீங்க. அது வந்து பிளவுஸோட அழகையே கெடுத்துரும். ஓகேங்களா? எப்படி கரெக்டா 1/4 இன்ச்சு தள்ளி வெட்டுறேன்னு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வெட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து என்ன சொல்ல எக்ஸ்ட்ராவா விட்டு வெட்டுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. பட்டி பீஸ்க்கும் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸ்டிச்சிங் கொடுக்கும்போது நான் பட்டியோட அளவை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணேன்றது நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம பழைய வீடியோஸ் போய் இதுக்கு முந்தின வீடியோஸ்ல நார்மல் பிளவுஸ் எப்படி கட் பண்றதுன்றதை நான் போட்டிருக்கேன். அந்த மெத்தடை போய் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. எல்லாமே கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.